பார்வை ஒன்றில் காதல் கொண்டார் எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டார் எந்த வேறெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ அடியே இப்போ எதுக்குடி நீ அங்கேயே பார்த்துட்டு இருக்க? அதுவா வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்கன்னே கேட்கல. அதான் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துட்ருக்கேன். என்ன என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கியா? ஐயோ, அது எப்படிடி கேட்கும்? அவங்க வெளில இருக்காங்க, நம்ம உள்ளே இருக்கோம். அவங்க பேசுறதெல்லாம் கேட்காது. இதையா இவ்வளோ நேரம் ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருந்த? அது இல்லை மனோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம், பேசாம சாப்பிடு. ம் மேகம் சீரந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து இவளை திருத்தவே முடியாது. இவ்வளோ தூரம் சொல்லியும் திரும்பவும் அங்கேயே பார்த்துட்டு இருக்கா பாரேன். அங்க என்ன பார்வை? ஐய, மனோ, எனக்கு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சத்தியமாக சுத்தமாக கேட்கல. அதுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இந்த அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பக்கத்தில் ஒரு சேர் காலியாக தானே இருக்குது. நான் போய் அங்கே உட்காந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு வரேன். எது? அங்க போய் கேட்டுட்டு வரியா? அடியே, மனோ விடு மனோ, நாங்கள் போய் உட்காந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு வரேன். திரும்பியும் பாரு, என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு வராளா? அடியே கிறுக்கி, ஃபர்ஸ்ட் உட்காருடி. ஏன் மனோ, நான் போய் அவங்க உட்காந்து என்னன்னு கேட்டுட்டு வரேனே. மறுபடியும் பாடுறா. அடியே, அவங்க ஒன்றும் ஜாலியாக பேசிக்கலடி, அவங்க லைஃப்பை பற்றி பேசிக்கிறாங்க. நம்ம போனோம்னா அவங்க இதெல்லாம் பேச மாட்டாங்கடி. அவங்க மனசு விட்டு பேசணுங்கிறதுக்காக தானே நம்ம தனியாக இங்கே வந்து உட்காந்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம போய் அங்கே உட்காந்தோம்னா நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல. அதனால் அவங்க தனியாக மனசு விட்டு பேசட்டும். எப்படியும் உன் ஃப்ரெண்டு உன்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டா, என் ஃப்ரெண்டும் என்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டான். ஸோ அப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சரியா? இப்போ கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து நீ ஆர்டர் பண்ணதை சாப்பிடு. போ மனோ. சரி, அதெல்லாம் விடு. நீ என்னடி ஆர்டர் பண்ணி வச்சிருக்க? நான் என்ன ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன்? பார்த்தா தெரியலையா நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு? நல்லாவே தெரியுது. அதனால தான் கேட்குறேன். என்னடி இது? என்ன ஆர்டர் பண்ணியிருக்க இது? ஓ அதுவா, நான் டயட்டில் இருக்கல, அதான் டயட் ஃபுட்டு. எது? டயட் ஃபுட்டு? டயட்டில் இருக்கியா? யாரு? நீ? ஆ அஃப்கோர்ஸ் நான் தான். இவன் டயட்டில் இருக்கா. நேற்று தான் ஃபங்க்ஷனில் பிரியாணியை நல்லா ஒரு கட்டு கட்டினான். கேட்டால் டயட்டுங்கிறா. இதை நம்ம சொன்னோம், அவ்வளோதான். என்ன எதுக்கு இப்போ என்ன அப்படி பார்க்குற? அப்படி பார்க்காத மனோ, அப்புறம் நான் சாப்பிடும்போது எனக்கு வயிறு வலிக்கும். ஆமாண்டி, நீ இப்போ பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்க பாரு, நான் பார்க்கும்போது உனக்கு வயிறு வலிக்க. நீயே பழமும் காயும் தான் சாப்பிட்டுட்டு இருக்க. இது என்கிட்ட சொன்னாலே நானே பண்ணி கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஃபங்க்ஷனில் ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் அப்படியே தான் இருக்குது பாதி. நீ என்கிட்ட கேட்டிருந்தா நான் வீட்டிலே இதை பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். என்ன, உனக்கு இந்த டிஷ் பண்ண தெரியுமா?
ஆமாம், இதில் அப்படி என்ன பண்ணியிருக்காங்க? வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி சுடு தண்ணியில் பாயில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நடுவில் ஏதோ சிக்கன் பீஸ் மாரியா அது வச்சுருக்காங்க. இங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணாமல் அப்படியே கழுவி வச்சுருக்காங்க. அவ்வளோதானே, இது எனக்கு செய்ய தெரியாதா? டேய், என்னடா இது எவ்வளோ அழகாக செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. நீ டப்புன்னு வெஜிடபிளை கட் பண்ணி சுடுதண்ணியில் அவிச்சு எடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற. ஆமாம், அது அப்படி தானடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. வேற எப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க? என்ன லைட்டாக மேலே ஏதோ பொடி மாதிரி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் அதிலலாம் இல்லை. நான் சொன்ன மாதிரி நீ என்கிட்டே கேட்டிருந்தேன்னா நான் வீட்டிலே செஞ்சு கொடுத்து வந்திருப்பேன்டி. இவ்வளோ தூரம் வந்து இதை சாப்பிட்றதுக்கா வந்த? அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பிளேட்டு எவ்வளோ? 400 ரூபாயா? 400 ரூபாய்க்கு என்னென்ன சாப்பிட்லாமா தெரியுமா? ஆனால் 400 ரூபாய்க்கு இந்த பாதி வேக வச்ச காய்கறியை சாப்பிட்டுட்ருக்க. இது நான் வீட்டிலே செஞ்சு கொடுத்துருந்துருப்பேன். அதுவும் நேற்று வந்த ஃபங்க்ஷனில் மிச்சமான காய்கறியும் ஃப்ரூட்ஸும் வச்சுமே நான் உனக்கு செஞ்சு கொடுத்துருந்துருப்பேன். இதுக்கு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து வேகாத காய்கறியை சாப்பிட்டுட்ருக்கா. போதும் மனோ, நீ ரொம்ப பேசுகிற. அப்படிலாம் ஒன்றும் இல்லை தெரியுமா. இது டயட் ஃபுட்டு, ரொம்ப ஹைஜீனிக்காக டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. நீ சொல்கிற மாதிரி சுடுதண்ணிலலாம் கட் பண்ணி வேக வச்சுலாம் தரல. இதை பற்றிலாம் உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன ஆர்டர் பண்ணியிருக்க? ஒரு காஃபி ஆர்டர் பண்ணியிருக்க. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு காஃபி யாராவது சாப்பிடுவாங்களா? சாப்பிடுவாங்கடி, சாப்பிடுவாங்க. அங்கேருந்து இல்லை, எங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்தாலும் டீ காஃபி சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த காஃபியே போதும். நீ அந்த வேக வச்ச காய்கறியை நீயே சாப்பிடு. அவ்வளோதாங்க. நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கலல்ல? நான் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்கல. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா. என்ன சொல்ல போகிறீங்க? வீட்டில் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு உங்கள் ஃபோட்டோவை காமிச்சு நீங்கள் தான் பொண்ணுன்னு சொன்னாங்க. உடனே நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு என்னை மீட் பண்ணுற சூழ்நிலை வந்ததும் அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் என்னமோ உங்களை தப்பாக எடுத்துப்போன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட வந்து பேசலாமான்னு கேட்டீங்க. நானும் சரின்னு கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கேன். இவ்வளோ நேரம் ஆனதும் இதே தான் திரும்பி திரும்பி பேசிகிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே வேறு எதுவும் பேசலை. பேசி முடிச்சுட்டு தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறீங்க. நானும் 4-5 டைம் சொல்லிட்டேன் தப்பாக எடுத்துக்கலன்னு. அப்புறம் திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு இல்லைங்க, நான் பேசுகிறது உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கணும்ல, அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்குது நீங்கள் பேசுனது. அதுவும் ஒரு தடவையாக பேசுனீங்க, ஒன்றுக்கு 4 தடவை பேசிட்டீங்க. அதனால எனக்கு நல்லாவே கிளாரிட்டியாக புரிஞ்சிருச்சு. அப்புறம் நீங்கள் எதுவும் சொல்லலையே? எங்கங்க என்ன சொல்ல விட்டீங்க? வந்ததுலேருந்து திரும்ப திரும்ப அதே டைலாக் தானே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாதான் என்னால் பேச முடியும். சாரிங்க. சரி, நீங்கள் இப்போது சொல்லுங்கள். நீங்கள் பேசின மாதிரிலாம் இல்லை. என்னோட ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் லாங். ஸோ கொஞ்சம் பொறுமையாக கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, இதில் என்ன இருக்குது? நீங்கள் என்ன பேசணுமோ பேசுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கேட்குறேன். உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் ஒரே பையன்தான், எங்கள் வீட்டுக்கும் நான் ஒரே பொண்ணு தான். உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஒரே பையங்கிறதால சின்ன வயசுலேருந்து உங்களை ரொம்ப செல்லமாக வளர்த்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் ஒரே பொண்ணு இல்லையா. எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அந்த பாசம் எப்படின்னா, என்னை இது வரைக்கும் வெளியில் எங்கேயுமே விட்டதில்லை. எல்லாமே அங்கே தான், திருச்சிலே தான் படித்தது. காலேஜுமே திருச்சி தான், அதான் உங்களுக்கு தெரியுமே. தெரியுங்க. ஸ்கூல் காலேஜ் எல்லாமே திருச்சிங்கிறீங்க, அப்புறம் எப்படி சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நான் காலேஜ் முடிஞ்சதுமே என் பேரண்ட்ஸ் வந்து திருச்சியிலே அவங்களே எனக்கு வேலை ரெடி பண்ணாங்க. பட் ஆனால் எனக்கு அங்கே இன்ட்ரெஸ்டே இல்லை. இவ்வளோ நாளைக்கு தான் அதே இடத்துல இருக்கிறது,
வேற இடத்துல என்ன இருக்கு, அங்கே எப்படி சர்வ் பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல. அதனால தான் சென்னை போகிறேன்னு சொன்னேன். ஆனால் அவங்க விடவே இல்லை. ரொம்ப நாள் கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் சென்னையே வந்தேன். ஓ, சரி சரி. ஸ்டார்டிங்கில் அவங்களால ஏற்றுக்க முடியல. பொண்ணு இவ்வளோ தூரம் போயிட்டாலே, பக்கத்தில் இருக்க மாட்டா, அப்பப்போ பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க தான். அப்புறம் அவங்களே ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படியும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா மாமியார் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அப்படி இருக்கும்போது இப்போலேருந்தே கொஞ்சம் பிரிவை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம்னா, பழகிட்டோம்னா அப்புறம் பின்னாடி கஷ்டம் இருக்காதுல்ல அப்படின்னு நினச்சிட்டு அவங்களே கன்வின்ஸ் ஆகி ஓகே நீ அங்கேயே ஒர்க் பண்ணு, உன்னோட இஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோட பேரண்ட்ஸ் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. படித்தது, காலேஜ் முடித்தது எல்லாமே திருச்சி இருந்தாலும் சரி என்னோட ஆசைக்காக சென்னை அனுப்புனாங்க. பட் என்னோட கல்யாணம் அவங்க விருப்பப்படி. அதாவது எப்படின்னா, மாப்பிள்ளை வந்து திருச்சியிலே தான் இருக்கணும், பக்கத்திலே இருக்கணும், மற்றபடி வெளியில் எங்கேயும் இருக்கக்கூடாது. அதுதான் அவங்களோட கண்டிஷன். ஓஹோ, அதனால தான் எனக்கு பொண்ணு பார்க்குறப்போ உங்கள் ஃபோட்டோ வந்துச்சா? மேபி இருக்கலாம். ஏன்னா என்னோட அப்பா அம்மாவுக்கு என்ன அந்த ஊர்லேயே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை. ஸோ பொண்ணை பார்க்கணுன்னு தோன்றப்பெல்லாம் என்னை வந்து பார்க்கலாம்ல. அதான் அங்கே தேடிட்டு இருந்திருப்பாங்க, என்னோட ஃபோட்டோ உங்ககிட்ட வந்திருக்கும். ஏங்க, நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? தப்பாக எடுத்துக்க மாட்டேன்னுலாம் சொல்ல முடியாது. நீங்கள் கேட்குற கேள்வியை பொறுத்து இருக்குது. காலேஜ் திருச்சியில் தான் படிச்சீங்க, இப்போ இங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்க சென்னையில். காலேஜ் படிக்கும்போதும் சரி, இல்லை இப்போ இங்கே ஒர்க் பண்ணும்போதும் சரி, நீங்கள் அதாவது உங்களுக்கு யாரும் பிடிக்கலையா? ஐ மீன் யார் மேலேயும் லவ், க்ரஷ் இந்த மாதிரி எதுவுமே இல்லையா? இல்லைங்க. என்ன என்னங்க சொல்கிறீங்க? நிஜமாவா? அட, இதுக்கேங்க இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? ப்ராமிஸாங்க, எனக்கு அதுலலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? அட, நிஜமாக தாங்க சொல்கிறேன், நம்புங்க. எங்கள் அப்பா அம்மாவோட விருப்பம் எனக்கு அப்போவே தெரிஞ்சிடுச்சு. ஸோ எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு? அவங்களாம் யாராவது நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாத வேலை? அதில் டைமும் வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரலங்க. ஓ, ஓகேங்க. சேம், நானும் அந்த மாதிரி தான். எனக்கும் அதிலலாம் அவ்வளோவா விருப்பம் இல்லை. ஸோ வீட்டில் யாரை பார்க்குறாங்களோ அவங்களே கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு தான். நானும் இந்த வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதில்லை. லவ் பண்ண மாட்டீங்க, ஆனால் பொண்ணுங்களை பார்த்தா பொண்ணுங்களை நல்லா வம்பிழுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க இல்லை? அது ஏதோ ஒரு வாலிப வயசு இல்லையா, அது ஏதோ ஒரு கிறுக்குத்தனமாக பண்ணிட்டேன். நீங்கள் அது இன்னும் மறக்கலையா? சாரிங்க. ஓகே ஓகே, நான் எதுவும் சொல்லலை, நீங்கள் சொன்னதுக்கு சொன்னேன். சரி, இப்போது வீட்டில் அம்மா கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்னா, என்கிட்ட கேட்டால் எனக்கு என்னங்க தெரியும்? உங்கள் அம்மா கிட்ட என்ன சொல்லணும் உங்களுக்கு தானே தெரியும். இல்லைங்க, அம்மா ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேச வர்றதுக்கு முன்னாடியே சொன்னாங்க, பொண்ணுக்கிட்ட பேசு, பொண்ணு என்ன சொன்னுச்சு என்னன்னு கேட்டுட்டு வந்து சொல்லு அப்படின்னு. அதான் உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு. எதுக்குங்க இவ்வளோ இழுக்கிறீங்க? அன்னைக்கு நம்ம வெளில பிக்னிக் போகும்போது எவ்வளோ நல்லா பேசுனீங்க. அப்படி பேசாமல் இப்போ எதுக்கு இவ்வளோ தயங்கி தயங்கி பேசுகிறீங்க? அதுவும் என்கிட்ட புதுசாக பேசுகிற மாதிரி. அதுக்கெலாம் இல்லை, அப்போ ஏதோ ஒரு ஜாலியாக நார்மலாக பேசினேன். பட் இது மாதிரி பேசுவேன்னு நான் அப்போ எதிர்பார்க்கலல்ல, அதான் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, என்னோட பதில் கேட்டிங்கன்னா, எனக்கு உங்களை ஏற்கனவே தெரியுங்க. மனோஜ் பிரதரோட ஃப்ரெண்டு. அப்புறம் நானும் ராதிகாவும் வரும்போது உங்களை பார்ப்போம்,
மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். ஸோ உங்களை பற்றி எனக்கு அவ்வளோக்கு தெரியாது. ஸோ மீட் பண்ண வரையும் கொஞ்சம் கொஞ்சம் நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஸோ அதை வச்சுலாம் என்னால் சொல்ல முடியாதுல்ல. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, சரி ஓகே பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம். எனக்கும் நிறைய உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. கண்டிப்பாக. எப்படி உடனே பார்த்த உடனேலாம் ஓகே சொல்ல முடியாதுல்ல. நமக்குள்ளே என்னென்ன கேள்வி இருக்கோ அது எல்லாமே கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் முடிவு பண்ணால் தானே நல்லாயிருக்கும். இது பாதியிலே போகிற விஷயம் இல்லைல்ல, லைஃப் லாங் கூட வரப்போகிற விஷயம். அப்படி இருக்கும்போது யோசிச்சு தான் பதில் சொல்ல முடியும். ம், பார்த்தீங்களா, நீங்களே சொல்லிட்டீங்க யோசிச்சு தான் பதில் சொல்ல முடியும்னு. அதனால் நானும் நல்லா யோசித்து அதுக்கப்புறமா பதில் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐயோ, இதில் தப்பாக எடுத்துக்க என்ன இருக்குது? நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அதிகமாக பேசினதில்ல, மனோஜ் கூட வர்றப்ப பார்த்துருக்கேன், அப்பப்போ லைட்டாக பேசியிருக்கேன், அவ்வளோதான். எனக்குமே உங்களை பற்றி அதிகமாக தெரியாது. அதே மாதிரி தான் என்னை பற்றியும் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அதுக்குன்னு உங்களை நான் பிடிக்கலன்னுலாம் சொல்ல மாட்டேன், நல்ல கேரக்டர் தான். பட் உங்களை பற்றி இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் என்னன்னு சொல்கிறேனே, நான் அப்பா அம்மா கிட்ட பேசிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இவன் என்ன, அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கு, இவன் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் மூஞ்சி உருனே வச்சு பேசிகிட்டு இருக்கான். மனோ, இருடி ஒரு நிமிஷம். ஃபோன் எடுத்து யாருக்கு மெசேஜ் பண்ணுறான்? இங்க ஒரு நிமிஷம். ஆ ஓகே. சரி வா போலாம். எங்க? வீட்டுக்கு. அப்போ அனு? அதெல்லாம் ராகுல் வந்து கூட்டு வந்துருவாண்டி, நீ வா நம்ம கிளம்பலாம். அது எப்படி ப்ரோ கூட்டிட்டு வருவாரு? அதெல்லாம் அவன் பார்த்துப்பாண்டி, நீ வா. டேய், ஏண்டா? இரு வர, இழுக்காத. வேகமா வந்தான், திடீர்னு சடன் பிரேக் அடிச்ச மாதிரி ஸ்டாப் ஆகி நின்னுட்டான். நின்னுட்டு வாசலையே வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு இருக்கான். என்னதான் ஆச்சு இவனுக்கு? என்ன? ஒன்றும் இல்லையே. சரி நீ போ, நீ போய் வண்டிக்கிட்ட நில்லு, நான் வந்துடுறேன். என்னமோ சரியில்லடா, நீ என்ன பண்றேன்னு புரியல, பார்த்துக்கிறேன். அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், நீ போடி, நான் வரேன். போறேன்டா, கத்தாத. இவ இருக்காளே, இவளை எப்படி தானே சமாளிக்க போகிறனோ தெரியல லைஃப்பில். வாடா, எதுக்கு வெயிட் பண்ண சொன்னேன்? என்னடா எதுக்கு வெயிட் பண்ண சொன்னேன்னு சொல்கிற? உனக்கு தெரியாதா நான் எதுக்கு வெயிட் பண்ண சொன்னேன்னு? நீ பாட்டுக்கும் மெசேஜ் பண்ணுற, நானும் ராதிகாவும் கிளம்புறோன்னு. அப்போ அனு யார் கூட்டிகிட்டு போகிறது? நீ தான். எது நானா? ஐயோ என்னாலலாம் முடியாது. டே, நீ அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வா, நான் கிளம்புறேன். டே 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 இருடா, ஏன்டா இப்படி பண்ணுற? சரி அனு என்ன சொன்னா, ஓகே சொல்லிட்டாளா? அதெல்லாம் இல்லை, ஓகேலாம் சொல்லலை. என்னை பற்றி அவளுக்கு தெரியாதுல்ல, எனக்குமே அவளை பற்றி தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 பேரும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னு அப்புறமா சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டா. சூப்பர்டா. எது சூப்பரா? டே, அவள் எனக்கு ஓகே சொல்லலை, என்னை பற்றி தெரிஞ்சுக்க விருப்பப்படுறா, அவ்வளோதான். டே லூசு, அவள் உன்னை பற்றி தெரிஞ்சுக்க விருப்பப்படுறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதான் உன்னை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா. இதை கூட புரிஞ்சுக்க முடியல. என்னடா சொல்கிற? நிஜமாவா? அப்போ அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா? கன்ஃபார்ம் மச்சி, அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அதனால் நீ என்ன பண்ணுற, நீயே அவளை ட்ராப் பண்ணிவிடு, நான் கிளம்புறேன். சரி. எது, நான் ட்ராப் பண்ணவா? டேய், அதெல்லாம் பண்ணலாம் மச்சான், ட்ராப் பண்ணிவிடு, நான் கிளம்புறேன், ஆள் வெயிட் பண்ணுறா. சரி ட்ராப் பண்ணுறேன், ஆனால் நான் பைக்கில் வந்தேன், நீ கார் சாவி கொடு, நான் அவளை காரில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் பைக்கில் போங்க. கார் சாவியா? நான் கார் எடுத்துகிட்டு வரலையே, நான் பைக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். என்ன, கார் எடுத்துகிட்டு வரலையா? டே, எப்பயும் கார் தானடா எடுத்துகிட்டு வருவேன். ஆமாம், அப்போ அனுவும் கூட வருவாள்ல, இதேமாரி எங்கேயாவது ஹோட்டல் இதேமாரி போனால், ஸோ அதனால் கார் எடுத்துகிட்டு வருவேன், பைக்கு செட் ஆகாதுல்ல.
பட் இப்போ அப்படி இல்லைல்ல. இப்போ மட்டும் என்ன, இப்போவும் தான் அணு வந்திருக்கா. இல்லை மச்சான், நான் தனியாக அங்கேருந்து பைக்கில் வந்துட்டேன்னா அணுவும் ராதிகாவும் தனியாக கேப் புக் பண்ணி வந்துட்டாங்களா, அதுக்கப்புறம் நீ வந்தியா, அதனால் நான் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். டேய், இதெல்லாம் என்ன நீ வேணும்னே வச்சு பண்ணுற மாதிரி இருக்கு. அப்படிலாம் நான் பண்ணுவேனா மச்சான். சரி சரி, அனு உள்ளே வெயிட் பண்ணுறப்பாரு, தனியாக இருக்காடா. நீ இப்போ போ, நான் கிளம்புறேன். பார்த்து அவளை சேஃபாக ட்ராப் பண்ணிவிட்டு பார்த்து வீட்டுக்கு வா. சரிடா, பாய், நான் கிளம்புறேன். டே 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 மனோஜ், இப்படி அம்போன்னு விட்டுட்டு போவாதடா. ஓகே மச்சான், ஆல் தி பெஸ்ட். என்ன ஆல் தி பெஸ்ட்டா? டேய், இப்போ அவகிட்ட நான் என்னடா சொல்லுவேன்? பைக்கில் போகலான்னு சொன்னால் தப்பாக எடுத்துப்பாளோ, இல்லை கோவம் வந்து அடிச்சிருவாளோ? ஐயோ, இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டானே. கிளம்பலாமா? கிளம்பலாம். ஆனா ராகுல் அண்ணா எதுக்கு வந்தாங்க? அதுவா, வேற ஒன்றும் இல்லடி, கார் சாவி கேட்டான். அப்போ நான் கீழே இறங்கிட்டா? ஏண்டி? அவர் தான் கார் சாவி கேட்டாரே. கேட்டான் தான், நான் கார் சாவி இல்லைன்னு சொல்லிட்டேன். புரியல, கார் சாவி இல்லைன்னா? ஏ, நான் காரில் வரல, பைக்கில் வந்தேன்னு சொன்னேன், போயிட்டான். என்ன, கார்ல வரலையா? நம்ம இப்போ கார்ல தானே இருக்கோம், அவர்கிட்ட ஏன் போய் சொன்னீங்க? ஏண்டி, உண்மையாலுமே என்ன நீ லவ் பண்ணுறியா என்ன? டேய், ஏன்டா இப்போ உனக்கு திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? அப்புறம் நான் அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கலான்னு பிளான் பண்ணா, நீ அவங்க 2 பேத்தையும் பிரிக்கிறதுலே இருக்க. நான் எங்க அவங்க 2 பேத்தையும் பிரிக்கிறேன்? நீ யாரையும் பிரிக்கவும் இல்லை, சேர்க்கவும் இல்லை. நம்ம இப்போ கிளம்பலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் வெளில வந்துடுவான். வெளில வந்து நம்ம கார் நிற்கிறத பார்த்துட்டான், அப்புறம் அவ்வளோதான், நான் செத்தேன். அதனால நம்ம கிளம்பலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன். நீங்களும் என்னை ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எல்லாருமே ஏன் வீடியோ போடலை, இவ்வளோ நாளைக்கு வீடியோ போடலை, 2 மாதம் ஆச்சு ஏன்க்கா வீடியோ போடலன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் லாஸ்ட்டாக வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன், 1 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதாங்க, கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பிஸி ஆகிட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு வந்துட்டேனா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் எங்கெங்கே போகணுமோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு சுற்றிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணதில்லை, எனக்கு டைமே கிடைக்கல வீடியோ போடுறதால. ஸோ அதுக்கப்புறம் போடலான்னு நினச்சா என் ஹஸ்பண்டோட தம்பிக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அந்த என்கேஜ்மெண்ட், அந்த ஃபங்க்ஷன், ஸோ அது பிஸி. அப்புறம் வீட்டு வேலை கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பியும் கல்யாணம், ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன், எனக்கு டைமே கிடைக்கல. அதுக்கப்புறம் திரும்பவும் கல்யாணம் முடிஞ்சு இப்போ நான் இங்கே வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் ஃப்ரீ தான், எனக்கு எந்த பிஸியுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக இன்னிலேருந்து வீடியோ நான் போடுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் 5 மாதமாக வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தமிழ்நாட்டில் 5 மாதம் இருந்திருக்கேன். ஸோ நான் 5 மாதம் ஆச்சு நான் வீடியோ போட்டு, திரும்பவும் இப்போ தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் இதுக்கப்புறம் தினமும் வீடியோ வரும், கவலைப்படாதீங்க. ஆனால் நான் அந்த 5 மாதத்தில் வீடியோ கண்டினியூஸாக போட்டிருந்தேன்னா இந்த ஸ்டோரி முடிஞ்சு என்னோட 2வது ஸ்டோரியை நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பேன். பட் என்னால் முடியல. பட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ஸ்டோரி முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நாள் தான், ஸ்டோரி எண்டில் வந்துட்டேன். ஸோ இந்த ஸ்டோரி முடிஞ்சதும் அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டோரி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ எனக்கு தெரியும், கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஸ்டோரிக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. நான் இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கான ரீசன் இது தான். கொஞ்சம் இல்லை, நான் ரொம்பவே பிஸி ஆகிட்டேன். அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. என்னால் ஃபோன் கூட சரியாக யூஸ் பண்ண முடியல. அதனால தான். மற்றபடி இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பாக இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். என்னால் இன்றைக்கி கொஞ்சம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது, ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன்னா அதனால தான். எனக்கே ஒரு சில கேரக்டர்லாம் மறந்துடுச்சு. நானே திருப்பியும் போயிட்டு எல்லா கேரக்டரும் பார்த்து எல்லாம் செட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி என்னால் கொஞ்சம் தான் வீடியோ போட முடிஞ்சது. நாளையிலேருந்து இதோட எக்ஸ்ட்ரா டைமிங்கில் நான் வீடியோ போடுறேன் எப்பயும் போல். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எப்பயும் போல் சேனலுக்கு கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.